மக்களே இப்ப எங்க பாத்தீங்கன்னாலும் எல்லாருமே அஜித் குமார் தான் போட்டு பொலன்னு வந்துட்டு இருக்காங்க. கம்பா குடிங்க தெம்பா இருங்க. என்ன ப்ரோ சொல்றீங்க? அஜித் குமார பொழக்கிறாங்கன்னா ஆமைங்களா சும்மா இருக்க மாட்டாங்களே. ஏகே ஃபேன்ஸ் எல்லாம் இன்னைக்கு திரும்ப பொழந்திருப்பாங்க. அதுதான் கிடையாது. ஏன் தெரியுமா? போட்டு பொலன்னு பொழக்கிறதே ஆமைங்களா. அண்ணனுக்கு ஒண்ணுனா எவனா இருந்தாலும் மறப்போம். அண்ணனுக்கு ஒண்ணு அண்ணன் அடிப்பண்டா. அஜித் குமார் ஃபேன்ஸ் தான் இப்ப வந்து அஜித் குமார் எல்லாரும் தாக்கிட்டு இருக்காங்க. என்ன பீட்ல அடிக்கிறீங்க? என்ன ஐரிடி தெரியுமா இது? ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு சம்பவத்தினால இன்னும் கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா ஏகே ஒரு ஆட்ல வருவாரு. கேம்பா குடிங்க தெம்பா இருங்க அப்படின்னு ஒரு ஆட் வரும். சத்தியமித்ரா குடிங்க தெம்பா இருங்க. அந்த ஆடுக்கு தான் எல்லாரும் இப்ப பொழந்துட்டு இருக்காங்க. இனிமே இப்படிதான் லைஃப்ல ஒரு சேஞ்ச் வேணும்ல. ஆனா எனக்கு இந்த சேஞ்ச் பிடிக்கலப்பா. நெட் ஃபுல்லா மீம்ஸா போட்டு திரிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பாப்போம். அப்படியே என்னன்னு டிஸ்கஸ் பண்ணலாம். தலைக்கு அந்த கூலிங் செத்துனுவா. From 2026 it's going to be between AK and Amais. ஏன் அஜித் ஃபேன்ஸ் அஜித் அடிக்கிறாங்க? என்னடா எல்லாம் இந்த ஒரு ஆடுனாலதான். நம்ம எல்லாருக்குமே தெரியும் அஜித் குமார் வந்துட்டு எனக்கு வந்து இப்ப தலன் கூப்பிடுறதா அஜித் குமார்னு கூப்பிடுறதானே ஒரு கன்ஃபியூஷன் இருக்கிறேன். எனிவேஸ் நம்ம அஜித் குமார் பாத்தீங்கன்னா இப்ப வந்து ரேசிங் குள்ள பயங்கரமா போயிட்டாரு. இப்ப ரேசிங் குள்ள நல்லா பயங்கரமா போய் அது ரேசிங்ல ஃபுல்லா இருக்கிறதுனால ஆப்வியஸ்லி ரேசிங்னாவே தெரியும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் பயங்கரமா ஸ்பான்சர்ஷிப் எல்லாம் தேவைப்படும். ஏன்னா ரேசிங் இஸ் வெரி எக்ஸ்பென்சிவ் ஸ்போர்ட். எல்லாரும் இஷ்டத்துக்கு போய் வந்து ரேசிங் பண்ண முடியாது. கார்ல இருந்து எல்லாமே பயங்கர எக்ஸ்பென்சிவான விஷயம். ஸோ அதுக்கு ஆப்வியஸ்லி ஸ்பான்சர்ஸ் எல்லாம் தேவைப்படும். அதனால வந்து ட்ரெஸ் ஃபுல்லா ஸ்பான்சர்ஷிப் தான் போட்டு வச்சிருப்பாங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதுல ஒரு பிராண்ட் பாத்தீங்கன்னா கேம்பாங்கிற ஒரு சாஃப்ட் ட்ரிங்க் பிராண்ட். எனக்கு இந்த பிராண்டே தெரியாது. ஆனா அது பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா இருக்கிற கூல் ட்ரிங்க் பிராண்ட் இருக்கு. இது வந்து ஒரு ஒன் ஆஃப் த மெயின் ஸ்பான்சர்னு தெரிய வந்திருக்கு. பட் ஓகே அவர் வந்துட்டு ஸ்பான்சரா ட்ரெஸ்ல இருக்கிற வரைக்கும் அப்படிதான் இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. பட் ஆனா கடைசியில இப்ப வந்து அஜித் வந்து போஸ்டர்ல இருக்கிறாரு. நெக்ஸ்ட் ஆட்ல நடிக்க போறாருன்னு சொல்லப்படுது. டேய் என்னடா அவர் எம்எல்ஏடா? அதுக்குதான் இப்ப எல்லாரும் அடிக்கிறாங்க. தல ஃபேன் மீ வித் நோ பொங்கல் ரிலீஸ் ஆர் எனி போஸ்டர் அப்டேட். மீன்வைல் தல காலே எப்படி குடுச்சனே யாரா நீ? அதாவது லிட்டரலா he was the last person. அதாவது ஒரு சாஃப்ட் ட்ரிங்க் பிராண்டுக்கு ஆட் வந்து நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில யாரு வந்து கொடுப்பாங்கன்னு ஒன்று கேட்டா லிட்டரலா எல்லாருமே லாஸ்ட் நேமா சொல்லக்கூடிய ஆள் வந்துட்டு அஜித் குமார் அப்படிங்கிற ஒரு ஆள் பேரா தான் இருக்கும். அப்பேற்பட்ட ஆள் பண்ணதான் இப்ப பிரச்சனையே. யார நம்பர்னே தெரியல தாசனா. பாண்டி வந்துட்டான். என்ன நிறைய ஊத்தி கேம்பா ஊத்தி நீ ஏகே ஃபேன்ஸ் எல்லாம் கேம்பா தான் எடுத்து குடிக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். ஏகே அபவுட் கேம்பா ஜூஸ். டெய்லி குடிக்கிறது மட்டும் வச்சுக்காதீங்க. அதுக்காக குடிக்கவே வேண்டாம் சொல்ல வரல. அடிங்க எப்போ ஒரு ஆட்டு அப்ப மஜாவா ஜாலியா இருக்கும். இன்னொரு ரவுண்ட் போறியா? நோ சரக்கு. இனிமேல் ஒன்லி கேம்பா. என்ன சொல்றதுன்னு தெரியலன்னு நான் சொல்ல மாட்டேன். எனக்கு தெரியும் என்ன சொல்லணும்னு. இந்த விஷயத்துல அஜித் பண்ணது தப்பா சரியா? ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ரெண்டு விஷயங்களை நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஏன் இவர் இதை செஞ்சிருப்பாருன்னு நான் சொல்றேன். ஆப்வியஸ்லி அவருக்கு வந்துட்டு எக்ஸ்பென்சிவான ஸ்போர்ட். அஜித் குமார் ரேசிங் டீமை வந்து இன்னும் டெவலப் பண்ணும். அதுக்காக வந்து ஆப்வியஸ்லி ஸ்பான்சர் தேவை, காசு தேவை. அதுக்காக அவர் பண்ணியிருக்காரு. வேற என்ன ஒரு ரீசன்? வேற எதுவும் இல்லை. துட்டு தேவை பண்ணியிருக்காரு. வேற எதுவும் இல்லை. ஓகேவா? ஆனா அது பண்ணது சரியா தவறா? இப்ப இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும்னா தான் நம்ம நிறைய விஷயங்களை கன்சிடர் பண்ண வேண்டியது இருக்கு. அஜித் ஃபேன்ஸே இப்ப என்ன சொல்றதுன்னா நோ நமக்கு இது வேணாம்னா கம்பா குடிங்க தெம்பா இருங்க. ஏய் வாடாங்க வாடா. ரொம்ப சோர்வா இருக்க அரை கிலோ மாட்டுக்கறி அரை கிலோ. இது கூட தெரியாம பண்ணாடா புறம்போக்கு. ஒரு நாளைக்கு பெல்ட்டால உரின்னு உரிக்கல. சத்தியமித்ரா குடிங்க தெம்பா இருங்க. ஆட்சி சாண்டா கொடுப்பா. இத்த கையில வச்சுக்கின்னு டைலாக் பேச சொல்லுப்பா. இந்த டப்பா பொருது சக்தி நிறைஞ்சது. உடம்பு நல்லா வலுவாத்துக்கு சத்தியமித்ரா குடிங்க தெம்பா இருங்க. சத்தியமித்ரா குடிங்க தெம்பா இருக்கும். எங்க அண்ணனுக்கு ஒண்ணுனா எவனா இருந்தாலும் மறப்போம். எங்க அண்ணனுக்கு ஒண்ணு எங்க அண்ணன் அடிப்பண்டா. லிட்டரலி அஜித் ஃபேன்ஸ் ரைட் நோ. நீ தங்குவியாடா இந்த வீட்ல? அஜித் ஃபேன்ஸ் அஜித் அடிக்கிறது தவறா சரியா? கரெக்ட் தான். விஜய் ஃபேன்ஸே விஜய் இதை பண்ணியிருந்தா அடிக்கிறது தவறே இல்லை. தாராளமா அடிக்கலாம். ஒன்னும் இல்லை. என்ன மாதிரி இருக்கிற யூடியூபர்ஸ் வந்துட்டு தவறான ப்ராடக்ட்டுக்கு வந்து ஆட் பண்ணாவே நம்ம எல்லாரும் சேர்ந்து பழக்கிறோமா இல்லையா? யூடியூபர்ஸை விட அஜித் குமாருக்கெல்லாம் எவ்வளவோ லைக் பல மடங்கு அதிக இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. இப்படி வந்து நம்ம ஒரு யூடியூபருக்கே வந்து சொல்லும் போது யூடியூபரும் நல்ல ஒரு ஜாப் தான். அதனால வந்துட்டு யூடியூபருக்கு நம்ம சொல்லும் போது யூடியூபரோட நம்ம வந்து லைக் சூப்பர் ஸ்டார் மாதிரி பாக்குறோம். எத்தனை பேர் வந்துட்டு
அஜித் குமார் அப்படின்னு இருக்காங்க. அப்படி ஒரு இடத்துல இருக்கிற ஆளு வந்து அப்பேற்பட்ட ப்ராடக்ட்டை ப்ரோமோட் பண்ணா ஆப்வியஸ்லி அடிக்க தான் செய்வேன். அடிக்கிறதுல தவறு கூட இல்லை, தாராளமா நான் சப்போர்ட் தான் பண்ணுவேன். போன வீடியோ தான் அஜித் வந்து பெருமையா ஏதோ வந்து எடிட்ல போட்டு என்னோட வீடியோல போட்டுருந்துருப்பேன். அவர் வந்து அட்வைஸ் எல்லாம் பண்ணியிருப்பாரு, அஜித் வாழ்க்கை விஜய் வாழ்க்கைன்னு இருக்காம உங்க வாழ்க்கையை பாருங்கன்னு சொல்லியிருப்பார்ல. அதெல்லாம் எடிட்ல போட்டு நல்ல மனுஷன் அப்படின்ட்டு நான் வந்து போட்டிருந்தேன். ஒரு 2 நாள் அவளை அந்த வீடியோ போட்டு அதுக்குள்ள இப்படி ஒரு சப்போர்ட் பண்ணி வச்சிருக்கேன். நான் பெருமையா பேசினதே தவறா போன மாதிரி இருக்குங்க. இப்போ ஒரு காலத்துல நம்ம வந்து விஜய் வந்துட்டு கோக் ஆட் நடிச்சிருந்தாரு. அதுக்கப்புறமே கோக்கு அகைன்ஸ்டா படத்திலேயே டைலாக்லாம் பேசியிருப்பாரு. அதுக்கு வந்து நம்ம விஜய் எல்லாத்தையும் போட்டு அடிச்சிருக்கோம். அப்புறம் அவர் வந்து அந்த மாதிரி ஒரு ஆட்லயும் நடிக்கல, அவரும் நிறுத்திட்டாரு. எனக்கு தெரிஞ்சு பல வருஷம் நடிக்கல. கடைசியா அஜித் நடிச்சது பாத்தீங்கன்னா காஃபி பிராண்டுக்கு ஏதோ ஒன்று செஞ்சிருக்காரு. அதுக்கப்புறமே இப்பதான் வந்து நடிக்கிறாரு ஆடு. அண்ட் பாத்தீங்கன்னா சாஃப்ட் ட்ரிங்க் நடிக்கிறாரு. ஆப்வியஸ்லி சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் ஆர் நாட் குட் ஃபார் ஹெல்த். இது வந்து சொல்லலாம் வேணாம், எல்லாருக்குமே தெரியும். ஆட்டோவா? ஆட்டோ தான் சார். ஏய் ஏறா சார். நான் கோலா வாங்க வந்தேன் சார். இனிமேல் எல்லாம் கேம்பா சேல்ஸ் தான். நீ கேம்பாக்கு பிராண்ட் அம்பாசிடராவே வந்துட்டு நம்ம அஜித் தான் இருப்பாரு. கம்பா 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 குடிங்க தெம்பா இருங்க. ஏகே ஆமைஸ் என்ன மீறி நீ இந்த குவார்டர்ஸ்ல வாழ முடியாது. வேண்டாங்கறல கொலை பண்ணிடுமா இந்த ஏகாம்பரம். பிடி குடி சக்தி எனர்ஜி வேணுமா? Grab the fizz. கடவுளே, அஜித்தே இடத்துல இருந்து இப்படி ஆயிடுச்சு. உடம்பு நல்லா வலுவாத்துக்கு சத்தியமித்ரா குடிங்க தெம்பா இருங்க. கேம்பா குடிங்க தெம்பா இருங்க. ஆடு வரும். இதுல எனக்கு ஒரு புரியாத விஷயம் என்னன்னா, அஜித் குமார் பாத்தீங்கன்னா அவரோட ஓன் படத்துக்கு வந்து ப்ரொமோஷனுக்கு போக மாட்டாருங்க. ஆனா வந்துட்டு கேம்ப் ஆடுக்கு நடிச்சிருக்காரு. எனக்கு எரிச்சல் வருது உடனே. நான் கெட்ட வாரத்துல திக்கி போயிருவேன். அப்புறம் ரத்தம் கொதிக்குது உன்னை பாக்க. இது லிட்டரலி வந்துட்டு இவர் இப்பேற்பட்ட ஆள் கிடையாதுன்னு நினைச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கும் போது இப்படி என்ன சொல்றதுன்னு தெரியல. ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடான கேரக்டர் இதை செஞ்சிருக்காரு. ஏன்டா ஒரு ஆடு நடிச்சது குத்தமா? ஆடு நடிச்சது குத்தம்லாம் கிடையாது. இவர் நடிப்பாருன்னு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. அதான் பிரச்சனையே. இப்போ நீங்க நார்த்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஷாருக் கான் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அவர்லாம் வந்து கண்டமேனிக்கு எல்லா ஆடுமே நடிப்பாரு. ஏன் நீங்க ஆடு நடிக்கிறீங்க அப்படின்னு கேட்டா வந்துட்டு நீங்க பேன் பண்ணுங்க அப்படின்னு அவர் பதில் சொல்லிட்டு போயிருவாரு. Identify with and advertise soft drink quality like that. Ban it. Don't let it sell in our country. அது வேற எதுவும் இல்ல. அவர் வந்து அக்கௌண்டபிலிட்டி எடுக்க மாட்டேங்கிறது, வேற எதுவுமே கிடையாது. ரொம்ப நாளா தமிழ் இண்டஸ்ட்ரியில நிறைய பேர் நம்ம ஃபேன்ஸ் எல்லாம் வந்துட்டு ரொம்ப பெருமையா சொல்லக்கூடிய விஷயமே, என்ன வேணா நீங்க நார்த்ல பாருங்க, எங்க தமிழ் இண்டஸ்ட்ரியில பாத்தீங்கன்னா டாப் ஸ்டார்ஸ் யாருமே வந்துட்டு எந்த ஒரு அன்வான்டட் ப்ராடக்ட் விஷயத்துக்கெல்லாம் ப்ரொமோஷன் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு பெருமையா சொல்லுவோம். கடைசியில பார்த்தா இப்படி போய் அஜித் நடிச்சது, இனி அந்த டைலாக் நம்ம பேச முடியாதுல்ல. மொத்தத்துல கேம்பால அவர் நடிக்கிறது நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. அது அவர் இஷ்டம், அவருக்கு துட்டு வருது, அவர் நடிக்கிற பிரச்சனை கிடையாது. ஆனா நீங்க குடிக்காதீங்க. அதான் ப்ரொமோட் பண்றாரு, தாராளமா குடிக்கலாம். அந்த மாதிரி எல்லாம் முட்டாள்தனம் பண்ணாதீங்க, தாராளமா எல்லாம் குடிக்காதீங்க. சாஃப்ட் ட்ரிங்க்ஸை தவறுங்கள் நண்பர்களே. எனக்கு இந்த பிராண்டே லிட்டரலா வந்துட்டு கேம்பாங்கிற பிராண்டே எனக்கு தெரியாது. ஏன்னா நான் வந்து சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் பெருசா குடிக்க மாட்டேன். எனக்கு இப்படி ஒரு பிராண்டே வந்து இப்ப இவர் நடிச்சதாதான் தெரியுது. இதுதான் பிரச்சனையே. எவ்வளவு மரியாதை வச்சிருந்தவங்க மேல நீங்க இப்படி பண்ணலாமா? என்ன பறக்கான இது? கேம்பாக்கு ஒரு பெரிய அட்வர்டைஸ்மெண்ட் தான் இது. அதுக்குன்னு நீங்க குடிக்காதீங்க தயவு செய்து. எனிவேஸ், மத்த வீடியோஸ்க்கு போ. இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங் டாபிக்ஸ் இருக்கு. அதுக்கு நடுவுல என் தலைவன் அனிருத் ஒரு பாட்டு ரிலீஸ் பண்ண பார்க்கணுமே. My man is back. அதாவது அனிருத் வந்து கொஞ்ச நாளா வந்துட்டு லைக் ரொம்ப கன்சிஸ்டன்டா சூப்பரான பாட்டாவே போட்டுட்டு இருந்தாரு. கடந்த 2-3 படமா லைக் கேக்குற மாதிரி இருக்கு, ஒன்னும் சூப்பர் டூப்பர் எனக்கு வந்து வா அந்த பாட்டு வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி எதுவுமே இல்லாத மாதிரி இருந்துச்சு. ஆனா இந்த பாட்டு மஜாவா இருக்குங்க. இது வந்து வெறும் 48 செகண்ட்ஸ் நம்ம தான் ரிலீஸ் ஆயிருக்கு. ஃபுல் சாங் வந்துச்சுன்னா இன்னும் சூப்பரா இருக்கும். Pyramids can be rebuilt. Memes like these can't. இப்படி மனுஷனை எல்லாரும் வந்து ஓட்டி 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 வேணாண்டா கோலிவுட்டே வேணாண்டா டைரக்டா டாலிவுட்டுக்கு போறேன்ட்டு அவர் வந்து தெலுங்கு சைடு போயிட்டாரு. எனக்கு இந்த அது எப்ப கேட்டாலும் எனக்கு சிரிப்பா இருக்கு. தட் வாஸ் AI. அது ஏன்னு தெரியல, ஆனா அவர் சொன்னது பண்ணியா இருக்கு. மேபி அதை வந்து மீமா மாத்தி பார்த்து அது எனக்கு பண்ணியா தெரியுதா என்னன்னு தெரியல, ஆனா பண்ணியா இருக்கு. AI. உங்க 2 பேருக்கு இங்க வேலை கிடையாது. நீங்க 2 பேரும் வெளில போலாம். பெரிய கலெக்டர் வேலை, இதை விட்டா நமக்கு வேற வேலை கிடைக்காது. இருக்கிறவனுக்கு ஒரு வேலை, இல்லாதவனுக்கு பல வேலை. நீ என் கூட வாடா, ஒளிமயமான எதிர்காலத்தை காட்டுறேன்.
இதை விடையாப்பா இதை விடடா லோக்கி அட்லி ரெண்டு பேருமே வந்துட்டு கோலிவுட்டுக்கு டாட்டா சொல்லிட்டு போயிட்டாங்க. நீங்க தான் பண்ணீங்க. ஆன்லைன் ரிவ்யூவர்ஸ் சுதா கொங்கரா எல்லா தப்பையும் நீங்க தான் பண்ணீங்க. இவருக்கு இதான் வேலை. ஓ ஆமா, இது வேற ஒண்ணு போயிட்டு இருந்துச்சுல. பராசக்தி படம் ஓடாத காரணமே அனில் தான் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. when mom asked me to buy சேனை கிழங்கு and me in front of veg shop அண்ணாச்சி. சேனை ஒன்று தேவை. பெருஞ்சேனை ஒன்று தேவை. பெருஞ்சாதை ஒன்று தேவை. எவ்வளவு கிலோன்னு சொல்லவே இல்லையே. 1/4 கிலோ தேவையா? இந்த மொக்கத்துக்கு கூட எனக்கு பண்ணியே தெரியுது. என்னோட ஹியூமர் பிரேக் ஆயிடுச்சா எல்லாமே ஜாலியா இருக்கிறனா என்னன்னு தெரியல. பராசக்தி டீம் இஸ் blaming விஜய் ஃபேன்ஸ் ஆஃப்டர் த மூவி ரிசீவ்ட் நெகட்டிவ் ரிவ்யூஸ். சண்டைய விடுங்கப்பா, அப்பா எல்லாரும் வேடிக்கை பாக்குறாங்கப்பா. அவன் தங்கச்சி எப்படி தெரியுமா அழுதுச்சு? சும்மா இருங்கம்மா அப்பா. நான் என்ன அந்த படத்தை பார்க்கல. வேண்டாமா அப்படின்னா கேட்க போறீங்க. ஆனா நான் எப்படி பார்க்கவும் மாட்டேன். ஓடிடில வந்தா மேபி பாத்துக்கலாம். 3வது நாள் சக்சஸ் மீட், 4வது நாள் எங்க படம் ஓடாததுக்கு விஜய் ஃபேன்ஸ் தான் காரணம். அதுக்குள்ள சக்சஸ் மீட்ல நடத்திட்டாங்களா? இதுதான் ஆச்சரியமா இருக்கு. ரவுடி What? ரவுடி எல்லா விஜய் ஃபேன்ஸும் ரவுடின்ட்டாங்க. அவன் கிடக்குறான். People who give negative reviews for Parasakti are Vijay fans. They are rowdies and goons. நீங்க எப்படி என்ன குறை சொல்லலாம்? அது உங்க மிஸ்டேக். ப்ளீஸ் என்ன சாப்பிட விடுங்க. வெயிங்க போன். யாரா போன்ல? ஓனர் மச்சான். இது வீட்டு ஓனரா? போன் ஓனர். அவன் கேர்லெஸ்ஸா இருந்தா நான் எடுத்துட்டு வந்துட்டேன். என்ன குறை சொல்றான் மச்சான்? பாரேன். இதுல வேற மீம்ஸ் போட்டுருந்தாங்க. படத்தோட கலெக்ஷன் 30 கோடி. அதுக்கு வந்து விஜய் ஃபேன்ஸ் வேற மீம்ஸ் போடுறாங்க. எங்களோட பார்க்கிங் கலெக்ஷனே வந்துட்டு 30 கோடிக்கு மேல போகுண்டா அப்படின்னு. இந்த திருமணத்தை நடத்தி வைக்கும். இந்த பாட்டு மட்டும் வானம் எனக்கு விலங்கம் எனக்கு கல்யாணம், அது மட்டும் தான் யோசனை தவிர இதை வந்து இமேஜின் பண்ணி எல்லாம் நான் யோசிக்கவே இல்லைங்க. இந்த மணமக்களை இதெல்லாம் நான் இமேஜினே பண்ணது இல்லைங்க. பாட்டு மட்டும் என்ஜாய் பண்ணனே தவிர பாட்டோட லிரிக்ஸ் நான் என்ஜாய் பண்ணல. அதான் பிரச்சனை. இதெல்லாம் இமேஜினே பண்ணி பாக்குறேன். அந்த நடுக்கடலில் நடக்குதையா திருமணம், நடுக்கடலில் நடக்குதையா திருமணம். ஓ என்ன சொல்ற? மெயின் போர்டு உட்கார்ந்து ரைஸ் மில் சாட்டாய் வயர்ஸ் வெடிச்சு காக்கா எரிஞ்சிட்டு இருக்கு. வேலை இருக்கும் போது மூளை சாப்பிட்டா கோழி செத்துரும். வேலை இருக்கும்போது மூளை சாப்பிட்டா கோழி செத்துருமா? தொழில கொள்ளலாம். நான் மண்ணை பொட்டையாக்கி, விதைய பொட்டையாக்கி, பூவை பொட்டையாக்கி, பிஞ்ச பொட்டையாக்கி, காய பொட்டையாக்கி, வறுத்தெடுக்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. புள்ள கிட்டி அப்பனை பத்தி சொன்னியே, சூப்பர் மேட்ரு. ஏய், நாங்க எவன் பேச்சும் கேட்க மாட்டோம். அது வயசு. ஆனா அதே அப்பனுக்கு ஏதாவது பிரச்சனைன்னு வெயி, அப்பன் பேச்ச கேட்க மாட்டோம். ஏய், என்னடா அப்பனை மாதிரி கத்துற? வண்டி இப்ப சூப்பரா இருக்கு. சைக்கிள் அப்படியே மாடிஃபை பண்ணிட்டீங்களா? நிப்பாட்டுறீங்களா? நானும் பாக்கட்டுங்களா? யாருங்க இவரு? சைக்கிள்ல வந்துட்டு ஹேண்டில் பார்க்கு பதிலா வந்து ஸ்டீரிங் வீல் வச்சிருக்காரு. வண்டி பயங்கரமா இருக்கேனா? பிரேக் எங்க இருக்கு? ஓ பிரேக். பிரேக் இங்க இருந்துச்சுன்னா எப்படி எடுப்பாரு? டப்புன்னு வண்டி வச்சுனா கீழே விட்டா எடுக்க முடியும். இதெல்லாம் யாரும் பாத்துட்டு எதுவும் சொல்லலையா அவங்கள? போலீஸ் எதுவும் பாத்துட்டு? காரு, பைக், சைக்கிள் எல்லாமே மிக்ஸ் ஆன ஒரு கலவையா இருக்குங்க. செவனாண்டி வண்டின்னு தெரிஞ்சே இருக்கு. தெரிஞ்சுதான் ஏறன மாப்பிள. ஓட்டு மாப்பிள. ஓட்டிருவோம். Bro can eat 100 பாலையா for breakfast. பாலையா வந்துட்டு வண்டியவே திருப்பி போட்டுருப்பாரு. அது வேற கதை. விஜயகாந்த்ல செம சீன். என்ன படம் தெரியல, பார்க்கணும் ஒரு தடவை. மை ராபிடோ பிக்கப் லொகேஷன். அலங்கார பந்தலிலே அலங்கார பந்த கூட ரீசெண்டா பாக்குறேன். எப்ப பார்த்தாலும் பிரச்சனையா இருக்குங்க. ஆட்டோக்காரனுங்க வந்து ரொம்ப லூட்டி பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாம் ஒரு காலம் வரைக்கும் தான். காலங்கலிகாலமாய் போச்சு. ராபிடோ காரனை போட்டு அடிக்கிறானுங்க. இவங்களை நினைச்சாதான் பாவமா இருக்கு. எல்லாம் யூஎஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஆட்டோமேட்டிக் கார்லாம் வந்துருச்சு. அதெல்லாம் பயங்கரமா இருக்கு. இந்தியால வரும், வந்துச்சுன்னா ஆட்டோ ஆச்சு, டேஷ் ஆச்சு, இது தூக்கிட்டு போயிடும். மனுஷங்களை வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ண போறது AI. சேட்டா நைஸ் அவுட்ஃபிட். ஓ நைஸ் டு மீட். ஓ வெல்கம். சாரி ஐ அம் கே. What I study. எது நாகார்ஜுனாவா? What I remember. ஜெயம் ரவியா? ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கோம். கேம்பா ட்ரிங்க் நீங்க வாங்கி குடிக்காதீங்க. விஜய் கொக்கோ கோலா குடிக்க சொன்னாரு, அஜித் குமார் கேம்பா குடிக்க சொன்னாங்கன்ட்டு நீங்க எல்லாத்தையும் குடிக்காதீங்க. தண்ணி குடிங்க. Peace.